ஆபத்துக்கு உதவாத பிள்ளை நமக்கு வேண்டாம் பார்வதி என்று இறைவன் சொல்ல இப்படியா இருக்கும் போது நல்ல வேலையிலே கைலாச வாசல் யாரும் அங்கே வாராரான் ஒருமையில சிறந்தவர் அம்மா பூமாதேவி வாராள் ஒருமையில சிறந்தவர் அவ பொறுமையில பெரியவர் பூமாதேவி வாராள் கடவுளுக்கு முன்னால் கையெடுத்து வணங்குவான் ஆண்டவா பரம்பொருளே பூலோகம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் உலகம் என்றால் வாழ்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும் அல்லவா இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு தெய்வம்னு ஒண்ணு இருந்தால் தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கு நல்லதென்று ஒண்ணு இருந்தால் கெட்டதென்று ஒண்ணு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய எதிர்மறையாக இந்த உலகத்திலே மனிதனுக்கு மட்டும் ஏன் பிறப்பை தவிர இறப்பு இல்லை ஆண்டவன் அன்னைக்கு படைத்த உலகத்திலே மக்களுக்கு சாவே கிடையாதாம்யா சாவே இல்லாம எப்படி வாழ்வாங்க 300 வருடம் 200 வருடம் அது போக 100 வருடம் இப்படி எல்லாம் ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி கூறு குறுகி குறுக்கெல்லாம் உள்முளைத்து புலி பிடிக்க சதை இல்லாம தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம அவங்கள பார்த்தா 6 மாத பிள்ளை மாதிரி இருக்குமா அந்த உடம்பு அந்த அளவுக்கு உடம்பு குறுகிருமா ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூணிக்கிட்டே போற பாட்டிய 1-2 பாப்பேன் இப்ப கூணிக்கிட்டே போற கிழவிய பார்க்கவே முடியல அது வரைக்கும் ஆட்கள் இருக்க மாட்டுக்காங்க உலகத்துல கூணிக்கிட்டே போற பாட்டி இருந்தாங்கன்னா 150 வயசு வரைக்கும் இருப்பா அப்பதான் அந்த கூணு வரையும் அவ்வளவு காலம் ஆகுமா ஆமா இப்ப கூணிக்கிட்டே போற பாட்டிய பார்க்க முடியல நான் ஒரே படுக்கலதான் சரி சாப்பாடு 30 வயசுக்கு வாழ்ந்துட்டாங்க. இப்பதான் 30 வயசுல சுகர் வந்துருது. எனக்குலாம் சக்கரை வியாதி இருக்கு. அப்போ ஒரு பாயக்கம் போட வேண்டியதானே? மாத்திரை போட வேண்டியிருக்கு. சரி அப்ப இப்படி நோய் வந்த பிறகு நம்ம வாழ முடியுமா? அப்படி முடியாது சங்கடம். அப்போ இந்த பாட்டியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. 40-50 போய் சேர்ந்துருக்கு. 40-50 இல்ல, நடந்ததுக்கும் இல்ல வளர்ந்ததுக்கும் கணக்கு கிடையாது. எந்த வயதுன்னு யாருக்குமே நிரந்தரம் இல்லாத வாழ்வாக இன்னைக்கு மாறிவிட்டது. அப்படி இருக்கும் போது அன்னைக்கு சாவே இல்லாம 6 மாச பிள்ளை மாதிரி அப்படியே இருப்பாங்களாம். அதுக்குதான் அப்ப வீடு கட்டுறவங்க பூரா மாடாக்குழி போட்டு வீடு கட்டி இருக்காங்க. மாடாக்குழினா எதுக்கு? வீட்டுக்கு வாரா பாரு ஒரு மாவாட்டி மருமகா அந்த மருமகா வீட்டுக்கு வந்தான்னா அந்த காலத்துல இருந்து இப்ப இருக்க மாதிரி டைல்ஸ் போட்ட வீடு எல்லாம் கிடையாது. அந்த காலம் ஒரே குடிசை வீடு. கூரை வீட்டுல சாணி தரைய மொழிகி அந்த காலத்துல ஏசியில இருந்த மாதிரி இருக்கும். எங்க ஆட்சிலாம் தரைய மொழுகுனான்னா சாணிய வச்சு இப்ப மொழுக மாட்டா, சுண்ணாம்பு வச்சு மொழுகுவா. அவன் வெளியே அடிச்சானா அவன் கையால அந்த இடத்த வர்ணம் போட்டு மெழுகுவாளாம். வர்ணம் போட்டு மெழுகும் போது இந்த 3 விரல் தரம் அப்படியே 4 விரலும் பதவி மாத்துக்கும். பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அப்போ ஒரு நன்மை தீமையில அந்த வீடு வாசல் முழுகுனான்னா நம்ம மருமக இனிவா தெரியுமா? மாமன் மாமியார தன்னுடைய சொந்த அம்மா அப்பாவா நினைச்சு மாடாக்குழிக்குள்ள தூக்கி வச்சுக்கிடுவா. மாடாக்குழின்னு அது வேற. ஆமா அதுதான் இப்ப பிள்ளையாண்டிய மாத்திட்டாங்களோ. ஆமா அப்ப இந்த மாடாக்குழிக்குள்ள தூக்கி வச்சு அதுக்கு பிறகு இந்த தரை காய்ந்ததுக்கு அப்புறமா அவங்கள வெளியே தூக்கி வச்சிருவா. ஏன்னா அவங்களால எந்திரிச்சு போக முடியாது, வர முடியாது. நல்ல உரகன்னா உள்ள தூக்கி வைப்பா, பிறகு இறக்குவா. பொன்னிய மாதிரி அகம் குடிச்சவனா எரிவா. இந்த கிழமையோட இதே துன்பமா போச்சு. வீட்டுல ஒட்டு தண்ணியில உட்கார்ந்து முணுங்க
அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு குழியை தோண்டி மாமன் மாமிய உள்ள இறக்கி உரமுடிய வச்சு மூடி போட்டுருவா. உள்ளே இருங்க. பார்க்க முடியுதா? பூமிக்கு வானத்துக்கும் பாடமாவா இருக்கிய? கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிய. எவ்வளவு இடைஞ்சலா இருக்கு. அந்த காலம் அவ்வளவு வரைக்கும் இருந்தாங்கன்னா சாப்பாடு கிடையாதான், தண்ணி அன்ன ஆகாரம் எதுவுமே எடுக்காதான். கண்ணு மட்டும்தான் முடிச்சுக்கிட்டே பேட்டரி மாதிரி இருக்கும். ஆனா என்ன செய்தாங்க வேலை செய்தாங்கன்னு அந்த மண்ட மைண்ட் வேலை செய்யாது. அப்படியே பாத்துக்கிட்டே தான்